அரசு போக்குவரத்து ஊழியர்களின் நலனில் துளியும் அக்கறை கொள்ளாமல் விடாப்பிடியாக வீராப்பு காட்டும் விடியா மாடல் அரசு. நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை கூட செய்யாததால் தமிழகம் முழுவதும் 2வது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். 2வது நாளாக தொடரும் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தால் ஆட்டோ டாக்ஸிகளில் கூடுதல் கட்டணம் கொடுத்து மக்கள் தங்களது அன்றாட பணிக்கு செல்ல வேண்டிய அவலம். விடியா மாடல் அரசின் தொழிலாளர் விரோத போக்கால் அனைத்து தரப்பு மக்களும் கடும் பாதிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று அரசு பேருந்துகளை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக தலைமையகமான பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவும் முடிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களை அச்சுறுத்தும் மற்றொரு சிறுத்தை புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வனவிலங்கு தாக்குதலில் உயிரிழப்பவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கும் நிவாரணத்தை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய செயல்பாடுகளை நிர்வகிக்க மாவட்ட வருவாய் அதிகாரி, துணை ஆட்சியர் அதிகாரிகள் என நீண்டு கொண்டே போகும் லிஸ்டால் தலை சுற்றி நிற்கும் மக்கள். ஒரு பேருந்து நிலையத்தை நிர்வகிக்க இவ்வளவு பொறுப்பாளர்களை நியமித்தது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை என விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து சொகுசு கார் மீது மோதி விபத்து. பயணிகளின் உயிரோடு அரசு விளையாடி வருவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் கடும் சாடல். விருதாச்சலம் அருகே தற்காலிக ஓட்டுநர் ஓட்டி வந்த அரசு பேருந்து புத்தம் புதிய கார் மீது மோதி விபத்து. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து ஃபேன்சி கடை முகப்பில் மோதி விபத்து. நூறு சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாக விடியா அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் தவறான தகவல்களை கூறுகிறார். தமிழகத்தில் 50% பேருந்துகள் மட்டுமே இன்று இயக்கப்பட்டதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தகவல். தமிழகம் முழுவதும் 100% பேருந்துகள் இயங்குவதாக பொய் செய்தி போடச் சொல்லி செய்தி ஊடகங்களை மிரட்டும் திமுக அமைச்சர் சிவசங்கர். போக்குவரத்து தொழிலாளர்களையும் அதிகாரிகளின் மூலம் திமுக அமைச்சர் சிவசங்கர் மிரட்டுவதாக புகார். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதிய பெற்றவர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வுடன் ஓய்வூதிய தொகையை சேர்த்து வழங்க உறுதி அளிக்கப்பட்டதை நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்ததே திமுகவின் தோமுசா தொழிற்சங்கம்தான். 4 அல்லது 5 தவணைகளில் தருகிறோம் என அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உறுதி அளித்ததையும் தோமுசா தொழிற்சங்கம் ஏற்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் கருதி முழு ஊதியத்தை வழங்கியதுதான் அதிமுக அரசு. சுமார் 8 மாதங்கள் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையிலும் தீபாவளிக்கு 10% போனஸை வழங்கியதாகவும் முன்னாள் அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தமிழக அரசு அமைத்த உண்மை சரிபார்ப்பு குழுவுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் கண் துடைப்பிற்காக நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு பந்தாவாக வருகை தந்த திமுக எம்எல்ஏவை எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கேள்வி மேல் கேள்வி கேட்டு பஞ்சராக்கி அனுப்பிய பொதுமக்கள். தொடர் மழையால் தஞ்சாவூர் மாவட்டம் களக்குடி பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மழை நீர் செல்ல விடியா அரசு முறையாக வடிகால்வாய் அமைக்காததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. வடிகால் வசதி 5 கிலோமீட்டர் எங்களுக்கு வடிகால் வசதி வாய்க்கால் உள்ளது. அதில் 2 கிலோமீட்டர் மட்டும் தூர்வாரி விட்டு 3 கிலோமீட்டர் தூர்வாரவில்லை. அரசிடம் போய் கேட்டதற்கு
பிடபிள்யூ இன்ஜினியரை போய் கேட்டதற்கு அடுத்த வருஷம் தான் செய்து தர முடியும், இந்த வருடம் தற்பொழுது முடிந்து விட்டது என்று 5 கிலோமீட்டருக்கு உள்ள தொகையும் புல் பண்ணி வாய்க்கால் பூரா தூரி முடித்து விட்டதாக கூறுகின்றனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உடனடியாக அரசு பயிர் சேதங்களை பார்வையிட்டு நிவாரணம் வழங்கிட விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் செங்கரும்பு அறுவடை செய்வதில் தாமதம். கரும்பு கொள்முதல் செய்வதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ராமேஸ்வரத்தில் 2 மணி நேர மழைக்கே நீச்சல் குளம் போல் மாறிய அரசு பள்ளி. மழை நீரை அகற்ற வழி தேடாமல் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து பள்ளி நிர்வாகம் அலட்சியம். கரூரில் பாசன வாய்க்காலில் சட்டவிரோதமாக தொடர்ந்து சாயக்கழிவுகள் திறந்துவிடப்படுவதால் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசு தங்கள் மீது துளியும் அக்கறை கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் கைனூரில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே சுரங்கப்பாதை பணி. விரைந்து பணியை முடிக்குமாறு சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த தண்ணீரில் இறங்கி பொதுமக்கள் நூதன போராட்டம். திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணை. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த பாலாற்றங்கரையில் திடீர் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் பாலாற்றங்கரையோரம் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கபடி வீரர் பவன்குமார் உள்ளிட்ட 25 பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி உள்ளிட்டோரும் விருதினை பெற்று மகிழ்ச்சி. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் மைதானத்தில் ஆடுகளத்தன்மை திருப்திகரமாக இல்லை. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான டெஸ்ட் போட்டி 2 நாட்களுக்குள் முடிவடைந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதிருப்தி. பூட்டான் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றிருப்பதாக தகவல். முன்னாள் பிரதமர் ட்ரிசிங்கே டாப்கே தலைமையில் புதிய அரசாங்கம் உருவாகும் என எதிர்பார்ப்பு.